ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் டு டஸ்டி ரைட்ஸ். கொஞ்சம் பிஸியாக இருந்தனால ஒரு 2 மாதமாக வீடியோ போட முடியல. இனிமேல் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். இன்ட்ரோ பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம மேட்டூர் டேம் தான் போயிட்டுருக்கோம். மேட்டூர் டேம் சேலத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ரோடும் சரி ஏரியாவும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணேன், பேசாமல் எடப்பாடியை எங்கள் ஊரில் பிறந்திருக்கலான்ட்டு. ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துறோன்னு சொல்கிற மாதிரி டிராஃபிக்கே இல்லாத ரோடுக்குள்ளே ரவுண்டனாக போட்டு வச்சுருக்காங்க. சரி, இந்த டாபிக் நமக்கு இருக்குது, நம்ம எங்கே விட்டோம்? ரோடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லொக்கேஷனும் சான்ஸே இல்லை. இந்த ட்ரைவ் ஃபுல்லாகவே ரோட் சைடில் காவிரி ஆற்றை பார்க்குறதுனால இன்னுமே நல்லாயிருக்கும். மேட்டூர் டேம் வந்து பார்க்கும் பண்ணியாச்சு. பார்க்கிங் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. அடுத்து போய் டிக்கெட் எடுக்கிறோம். டிக்கெட் எடுக்கிறது வேறு யாரும் இல்லைங்க, சதீஷ் தான். நமக்கு ஹோண்டா ஹைனஸ் ரிவ்யூ கொடுத்துருந்தார் இல்லையா, அவர் தான் ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னார். அவரையும் தூக்கி போட்டு வந்தாச்சு. டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு உள்ளே போனால் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி, சார் நீங்கள் கோப்ரோ பெரிய கேமராலாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னாரு. சரி, ஃபோன் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டது. ஃபோன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னார். நல்ல வேலையாக கோப்ரோ கூட கிம்பலாக எடுத்து போயிருந்தேன். ஸோ அவர் முன்னாடியே வந்து கிம்பலில் வந்து ஃபோன் அட்டாச் பண்ணி பார்த்தா, என்னங்க இது கோப்ரோவோட இவ்வளோ பெருசாக இருக்குது, நிஜமாலுமே ஃபோனில் தான் எடுக்கிறீங்களான்னு கேட்டது. ஆமாங்க, இது ஃபோனில் தான் இருக்குது, ஃபோனில் தான் எடுப்போம், இது சும்மா பேலன்ஸ் தான் பண்ணோன்னே. சரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. உள்ளே வந்தால் பார்க் ரொம்பவே பெருசு. நல்லா பாம் ட்ரீலாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்த்தோம். பார்க் வந்து ரொம்பவே பெருசு. இங்கே உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டோன் பெஞ்ச்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே ஃபேமிலியோடு வந்து உட்காந்து சாப்பிட்றத பார்க்க முடியும். நிறைய பேர் படுத்து தூங்கிட்டு கூட இருப்பாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அதை விட்டால் இங்கே ஒரு அக்வாரியம் கூட இருக்குது. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். இந்த பார்க்கில் இருக்கிற அடுத்த ஒரு முக்கியமான அட்ராக்ஷன் எதுனா இந்த ஸ்டீல் பிரிட்ஜ் தான். இதை வந்து சேலம் ஸ்டீல் பிளான்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நேரோவான பிரிட்ஜ் இருக்கும். இந்த நீங்கள் நடக்கும்போது நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுக்கிறத கூட பார்க்க முடியும். நான் இந்த கிம்பல் வாங்கினதுலேருந்து இந்த மாதிரி ஒரு நேரோவான பிரிட்ஜை தான் தேடிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பின் ஷாட் எடுக்க அது இங்கே தான் எனக்கு அமைஞ்சது. இங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து கிட்ஸ் பார்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். மேட்டூர் டேம் வந்தால் பெரியவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்களோ இல்லையோ, கிட்ஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு அவ்வளோ இருக்குது. கிட்டத்தட்ட அட் அ டைமில் ஒரு 50-60 குழந்தைங்க வந்தாலும் விளையாடுற அளவுக்கு நல்லா பெருசாக கட்டி விட்டுருக்காங்க. நான் சொல்லலை கிட்ஸ் பார்க் ரொம்ப பெருசுன்னு. இந்த பார்க் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு 2-3 குடிலாம் இருக்கும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே மேட்டூர் டேம் பார்க்கில் சுற்றிட்டு இருக்கிற பாம்பெலாம் பிடிச்சி இவ்வளோ போட்டு வச்சிடுறாங்க. உள்ளே வந்து நீங்கள் மலைப்பாம்பு கூட பார்க்க முடியும் உங்களால். டேமில் கடைசியாக பார்க்கறதுக்கு இந்த அக்வேரியம் மட்டும்தான். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் தான் உள்ளே போனோம். இங்கே டிக்கெட் இருக்குது உள்ளே போகிறதுக்கு. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஃபிஷ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் சும்மா தான் டேமில் பிடிச்சி போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினச்சோம். பட் மற்ற அக்வேரியம்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு இதுவும். டேம் மேலே ஏறி பார்க்குறதுக்குலாம் பர்மிஷன் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, பக்கத்துலேயே ஒரு வாட்ச் டவர் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். அடுத்ததாக வாட்ச் டவர் போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டு கிளம்புவோம். உங்களுக்கு வந்து மீன் இந்த மாதிரி ஐட்டம் எதாவது சாப்பிடணுன்னா டேமுக்கு வெளியிலே இந்த ஏகப்பட்ட கடை இருக்குது, அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். பட் எங்களுக்கு ரொம்ப பசினால ராமவிலாஸ் ஹோட்டல் வந்தோம். இங்கே விசாரிச்சதில் இந்த ஹோட்டலில் வந்து நல்லா செட்டிநாடு ஸ்டைலில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. மட்டன் பிரியாணியும் ஒரு நாட்டுக்கோழி சிக்கனும் ஆர்டர் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்தால் கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணலாம். டேம்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த இடம் இருக்குது. நல்லா சாப்பிட்டு அடுத்து பிளாட்டினம் ஜூப்ளி டவர் போயிட்டுருக்கோம். இது மேட்டூர் டேம்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும், ரொம்ப பக்கம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு வாட்ச் டவர். இங்கிருந்து மேட்டூர் டேமோட ஒரு ஏரியல் வியூ மாதிரி நீங்கள் பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன வாட்ச் டவர் இது தான், அந்த உயரமான ப்ளூ பில்டிங். இதை டாப்லேருந்து பார்க்கும்போது தான் மேட்டூர் டேமோட வியூ வந்து நல்லா கிளியராக தெரியும். இது மேலே போகிறதுக்கு ஒன்று நீங்கள் லிஃப்ட்டில் போகலாம், இல்லைனா ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணும். நீங்கள் முன்னாடி டிக்கெட் வாங்கும்போதே நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கோங்க. ரெண்டுக்கும் வேறு வேறு ப்ரைஸிங் தான். சரி, ஹெவியாக சாப்பிட்டாச்சே, ஸ்டெப்ஸ் ஏறலான்னு பார்த்து முடிவு பண்ணோம். அப்புறம் தான் தெரிஞ்சது அது தப்பான முடிவுன்னு. நாங்களும் ஏறிட்டு இருக்கோம், ஸ்டெப்ஸ் முடிஞ்ச பாடே இல்லை. ஒரு வழியாக மேலே வந்து சேர்ந்துட்டோம். இங்கேருந்து டேமோட கம்ப்ளீட் வியூ உங்களால் பார்க்க முடியும். பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த கம்பி கிரில்லாம் போட்டு சேஃப்டிக்காக போட்ட இந்த கிரில் வந்து நம்மளோட வியூவை கொஞ்சம் கெடுத்துரும். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. டவர் மேலே இருந்து பார்க்கும்போது இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஒன்று அந்த கிரில் வந்து வியூவை மறைக்கும். இன்னொன்று வந்து அந்த மேலே இருக்கிற கண்ணாடி ஃபுல்லாக வந்து குப்பை படிஞ்சு ஒரு மாதிரி உங்களுக்கு வியூ வந்து கிளியராக கிடைக்காது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா கூட அவ்வளோ கிளியராக வராது. அதுக்கு இன்னொரு பெஸ்ட்டான இடம்னா, அந்த டவரை விட்டு இறங்கணுன்னே ஃபுல்லாக லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு டேமை விட கொஞ்சம் ஹைட்டான லெவலில் தான் இந்த இடம் இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டேமை இன்னும் நல்லா கிளியராகவும் உங்களால் பார்க்க முடியும். பட் அந்த ஹைட் இல்லைனாலும் உங்களுக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கான வியூவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இவ்வளோ நேரமாக நம்மளோட கண் பார்வையிலேருந்து இந்த டேமோட வியூவெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு கழுகு பார்வையோட வியூவிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ட்ரோனை தான் அப்படி சொல்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக இப்போ ட்ரோனை பறக்க விடுறதுக்கே கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் இருக்கிறது 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும்போது தான் அந்த டேமோட பிரம்மாண்டமே நமக்கு நல்லா கிளியராக தெரியும். இப்போ இந்த டேமோட வால்லாம் பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்து இது 10 அடிக்கு மேலே இருக்கும் அந்த வெட்டு. பட் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு குட்டி லைன் மாதிரி, ஒரு கோடு மாதிரி நமக்கு தெரியுது.
இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதான் மேட்டூர் டேமோட ஃபேமஸான 16 கேட். இந்த 16 கேட்லேயும் தண்ணி திறந்து விட்டாங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இப்போ வந்து நீர்ப்பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து விடாதனால தான் இதெல்லாம் பச்சையாக இருக்குது. இல்லைனா தண்ணி இன்னுமே கிளியராக இருக்கும். இப்போதைக்கு மெயின் கேட் எதுவுமே திறக்கல. இந்த சைடில் இருக்கிற இந்த 3 கேட்டில் மட்டும்தான் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. அது கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கு. சரி, டேமெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. அடுத்து முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, மீன் பிடிக்க தான். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற இடம் நெருஞ்சிப்பேட்டை. இது மேட்டூர்லேருந்து எடப்பாடி போகிற வழியில் ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. மீன் பிடிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான இடம். இது எப்படின்னா, அங்கே வந்து இந்த பூலாம்பட்டி தாண்டி அங்கே ஒரு மதகு மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ அங்கே தண்ணி தேங்கியிருக்கும். மீன் பிடிக்கிறதுக்கு நல்ல இடம். லோக்கல்ஸும் அங்கே நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறமா பூலாம்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இருந்து உங்களுக்கு போட்டிங் கூட கூட்டிகிட்டு போவாங்க. ஃப்ரிட்ஜு பக்கத்தில் வந்தாச்சு. கார் அப்படியே இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் போய் பார்ப்போம். இந்த இடம் ரொம்பவுமே அமைதியாக இருக்குது. டூரிஸ்ட் யாருமே இந்த இடத்துக்கு வரதில்லை போல். ஒன்லி லோக்கல்ஸ் தான் உங்களால் பார்க்க முடியும். அதுவும் ஒரு 2-3 பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். இந்த மதகு ரொம்பவே பெருசுங்க. இதை நீச்சல் தெரியலாம் இந்த இடத்துக்குலாம் வர வேண்டாம். இது ரொம்பவுமே ஆழம். கிட்டத்தட்ட ஒரு 30 அடியிலேருந்து 40 அடி ஆழத்துக்கு இங்கே தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. சதீஷ்க்கு இதுதான் ராட் வச்சு ஃபிஷிங் பண்ணது ஃபஸ்ட் டைம். ஸோ அவரும் ரொம்பவே எக்ஸைட்டடாக தான் இருக்கார். பார்ப்போம் ஏதாவது இன்றைக்கி மீன் கிடைக்குதான்ட்டு. சதீஷ் மட்டும் இல்லை, சொல்லப்போனால் எனக்குமே சுத்தமாக ஃபிஷிங்கில் அவ்வளோ நாலேஜ்லாம் இல்லை. இப்போ தான் சும்மா கற்றுட்ருக்கோம். அங்கே வந்து பிரிட்ஜிட்ட ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம். ஒன்றும் இல்லைன்னு இப்போ சைடில் வந்து ரிவர் சைடில் ட்ரை பண்ணலான்னு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். உண்மையை சொல்லணும்னா ஒரு மீன் கூட கிடைக்கல. பட் இருந்தாலும் அந்த மெமரிஸ் வந்து கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. ஒரு ரிலாக்ஸிங்காக. இன்ஃபேக்ட் ஃபிஷிங்கை ஒரு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீவர்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.